உலக தமிழராட்சி நிறுவனம் எனது வளர்ச்சி திட்டங்கள். என்னுடைய வளர்ச்சி திட்டங்கள். இந்த பக்கம் இருக்கிறது பழந்தமிழர் வாழ்வில் காட்சிக்கூடம். இப்போ பார்க்க அனுமதி இருக்கா தம்பி? தம்பி இப்போ பார்க்க நேரம் இருக்கா? காட்சிக்கூடம் மூடப்பட்டிருக்கா? சரி, என்ன காரணம்? வேலை நடக்குதா? சரி அப்படியே புறப்பட்டு. ஐயா நல்லா இருக்காங்கண்ணா? பேசுவீங்களா ஐயா கிட்ட? ஓகேண்ணா. பழந்தமிழர் வாழ்வில் காட்சிக்கூடம். இன்னைக்கு 4 டைமில் 24. என்ன தம்பி? 24/2/2026 எல்லாம் கல்வெட்டு. நவீன வகுப்புரை கல்வி சாதனங்கள் 10 லட்சம் ரூபாய். ஜெயலலிதா. முதல் கல்வெட்டு 26/2/2016 வச்சுருக்காங்க. இது 8/2/2016. விடுதி கட்டிடங்கள். ஜெயலலிதா அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது எப்போ அப்படின்னா 23/12/2013. 23/12/2013. ஏன்னா 12/12/2012 அன்று தான் நான் திட்டத்தை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தலைமைச் செயலகம் போயிட்டு ஆளுகை குழு கூட்டத்தில் பங்கேற்கிறேன். அதுக்கு பிறகு தான் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அவங்க ஜெயலலிதா, சிஎம் ஜெயலலிதா 23/12/2013 அவங்க அடிக்கல் நாட்டியிருக்காங்க. உலக தமிழராட்சி நிர்வாக அலுவலக கட்டடம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது 23/12/2013. அப்புறம் நூலக இணைப்பு கட்டிடம் 57 லட்சத்தில் கட்டப்பட்டிருக்கு. அடுத்தது கல்வி நிர்வாக கட்டட முகப்பு தோற்றம். இந்த பகுதி இங்கே எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பகுதி 79.50 லட்சம். நான் சொல்கிறத விட கல்வெட்டு சொல்லணும். கந்தவேல் சொல்கிறத விட கல்வெட்டு தெளிவாக சொல்லும். தமிழ்நாடு அரசு டிஜிபி வெறுமண்டை வெங்கட்ராமனுக்கு நான் சொல்கிறது, வெறுமண்டை என்னுடைய திட்டம் எவ்வளோ தெளிவானது, எவ்வளோ செயல்பாட்டில் இருக்குது, எத்தனை மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க, மாணவர்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறை வெறுமண்டை தெரிஞ்சுக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்றதுக்கு ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். ஏனோதானு சொல்கிறேன் இல்லை. கந்தவேல் பல கோடி ரூபா திட்டங்கள், கதை இல்லை. என்னுடைய திட்டத்தினுடைய ஒரு பகுதின்னு தான் சொல்லணும் உலக தமிழராட்சி நிறுவனம். மற்றொரு பகுதி செம்மொழி நிறுவனத்தில் இருக்குது. இன்னொரு பகுதி மதுரை உலக தமிழ்ச்சங்கத்தில் இருக்குது. அண்ணா, இந்த அடிக்கல் நாட்டினப்ப ஃபோட்டோ எடுத்தீங்களா நீங்கள்? அண்ணா நீங்கள் தானே எடுத்தீங்க. எங்கே? சரி,
அவர் பேர் பொற்செழியன். அவர் தான் பூஜை போடும்போது, பூமி பூஜை போடும்போது புகைப்படம் எடுத்தவர். என்ன காசி, நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு தோட்ட பணி? ஏன் காவல் பணி செய்கிறது இல்லையா? தோட்ட பணி தானா? நல்லது. அறிஞர் அண்ணா என் திட்டத்தில் அவருக்கு சிலை இருக்குது, உள்ளே அரங்கம் இருக்குது, அவருக்கு நிறுவனர் நாள் விழா இருக்குது அரசு சார்பில். கந்த வேலை இருக்கேன், என் திட்டத்தின் முன்னாடி நான் இருக்கேன். என் பேரில் என்ன இருக்குன்னு இனி வரக்கூடிய வரலாறு தான் சொல்லணும். புதிய வரலாறு நான் திருத்தி எழுதணும்.